பாஜக கிட்ட போய் ஆதரவு கேட்டிருந்தீங்க. அவங்க போட்டிக்கிட்டா ஆதரவு தருவோம், அது போக அவங்களுக்காக பணி செய்வோம் ஒரு பணிக்குழு அமைச்சிருந்தீங்க. பாஜக என்ன சொல்லியிருக்காங்க சார்? பாஜக நிலைப்பாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அறிவிச்சிருங்க. ஏற்கனவே நான் சொல்லியபடி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் போட்டியிடுவது என்று சொல்லியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து கட்சியில என்னவா சார் இருக்காரு? கட்சியில என்ன பொறுப்புல இருக்காரு? கட்சியினுடைய தீவிர விசுவாசி, தீவிர உறுப்பினர், கட்சியின் மீது தலைவர் மீது மாண்புமிகு அம்மா எல்லாம் தீவிர பற்று கொண்டவர். அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? பிரகாசமாக இருக்கிறது. நாளை தென்னரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இப்ப நீங்களும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக சின்னம் முடங்கும்ல. எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதிப்படி கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் முதலில் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் நிறுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1.5 கோடி தொண்டர்களுக்கான வாக்குரிமை அந்த தேர்தலில் அளிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாக என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் 1.5 கோடி தொண்டர்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எங்களுடைய பதவிக்காலம் 2026 வரை இருக்கின்றது. நாங்கள் இருவருமாக சேர்ந்துதான் கழக சட்ட விதிப்படி கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தலான கிளைக்கழக தேர்தல், ஊரக உள்ளாட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், அமைப்பு ரீதியான மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கான தேர்தல், கழகத்தினுடைய தலைமை கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நானும், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கையொப்பமிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் எங்களுடைய சட்டப்படியான கழக விதிப்படியான தேர்தல் முறைப்படியாக நடத்தப்பட்டு அங்கே நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். இன்று வரை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆவணங்களின்படி இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் நானும், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அங்கே ஆவணங்களின் அடிப்படையில் இருக்கின்றோம். பாஜகவிடம் உங்களுடைய வேட்பாளருக்கு பாஜக ஏற்கனவே நான் எங்களுடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியிடம் நேரடியாக சென்று அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் நெருங்கியிருந்தார்கள். அவர்களுடைய எங்களுடைய ஆதரவை கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவது என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தார்மீக ஆதரவை தருவோம் என்ற வாக்குறுதியும் அளித்து வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தப்படும் என்ற உறுதியான தகவல் எங்களுக்கு கிடைத்தவுடன் எங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுள்ளோம். இப்ப இடையீட்டு மனு, இந்த இரட்டைலை வழக்கு சம்பந்தமா வந்து ஒரு இடையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இடையீட்டு மனுவினுடைய விசாரணை நாளை மறுநாள் 3ஆம் தேதி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வருகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எங்களுடைய வாதத்தை நாங்கள் எடுத்து வைப்போம். பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையங்களுடைய சட்ட விதிப்படி, கழகத்தினுடைய சட்ட விதிப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை பொறுத்திருக்கிறது. சார், ஒருவேளை இரட்டை இலை சின்னம் இல்லை என்றாலும் நீங்க வேறு சின்னத்துல போட்டியிட தயாரா இருக்கீங்களா? முதல்ல அந்த முடிவு வரணும். கட்சியில எந்த பொறுப்புமே இல்லாத ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க. விசுவாசி அப்படிங்கிற அடிப்படையில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீவிர விசுவாசி, தீவிர கட்சியினுடைய உறுப்பினர். சார், இப்ப பிஜேபி வேட்பாளர் அறிவிக்கும் பட்சத்துல தன்னுடைய வேட்பாளரை வந்து திரும்ப பெறுவீங்க. எதுக்காக நீங்க பிஜேபி பின்னாடி போய் தேசிய ஜனநாயக எதிர்கட்சியா இருக்கு? ஏற்கனவே நான் இதற்குடைய விளக்கத்தை நீங்கள் கேட்டு நான் சொல்லிவிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா மற்றும் பல கட்சிகள் இருந்தது. அது தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக சென்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் நிற்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் நிற்கவில்லை என்று சொன்னால் அங்கு அந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் நிற்பதற்கு விருப்பம் தெரிவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர்கள் கோரிக்கை வைத்தால் ஆதரவு தரும் என்ற நிலைப்பாட்டை எங்களிடம் செய்ய என்று சொன்னால் வருகிற நாடாளுமன்றத்தில் எதிர்நோக்கிறார்கள். தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியான என்றால் அதற்கு ஒரு பலமாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கிறது. ஆனா இதற்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் அதிமுக, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இடம்பெற்றாங்க. அவங்க தான் உங்களிடம் நேரடியா வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தாங்க. நீங்களே கொண்டு போய் அங்க பேசுறது, இதுதான் எப்படி பார்க்கறது? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக தலைமையிலான கூட்டணி, நீங்க ஏன் பாஜகவை சார்ந்திருக்கீங்க? உங்களை சார்ந்த பாஜக நாங்கள் எங்கள் விருப்பத்தை, போட்டியிடுற விருப்பத்தை தெரிவித்தோம். எங்களுடைய ஆதரவை அவரிடம் சென்று கேட்டோம். தோழமை கட்சியில் சேர்க்கிறது ஏற்கனவே இருக்கிற நல்ல நடைமுறை தான். முடிவு எடுக்க வேண்டியது அதிமுக தானே சார்? தேர்தல்ல யார் போட்டியிடும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியது தோழமை கட்சி, தலைமை தாங்குபவர்களா? அது அவர் ஒரு கட்சியுடைய விருப்பம். எங்கள் கட்சியுடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டோம். எங்களோட இணக்கமான சூழல் வருகின்ற காரணத்தினால்தான் நாங்கள் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்தால் நாங்கள் ஆதரவு. கட்சியில தலைமை பொறுப்பில் இருக்கிற நீங்களே பாஜக அலுவலகத்துக்கு போய் அவங்க கிட்ட நேரடியா ஆதரவு கேட்டுருக்கீங்க. கேட்டு ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க முடிவு சொல்லாம காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. எங்கள் பண்பாடை தெரிவித்திருக்கிறோம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? உரிய பதிலை அவர்கள் மூலமாக வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது பார்த்துக் கொள்வோம். அனுபவம் வாய்ந்த பல முன்னணி இவங்க இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீக்கான கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா சார் செந்தில் முருகன்? எங்களுடைய வேட்பாளர் பலமான வேட்பாளர். நீங்கள் ஆளை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு திடகாத்திரமான வேட்பாளராக இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே புரியும். தேர்தல் பிரச்சாரத்திலும் தெரியும் உங்களுக்கு. பாஜக வேட்பாளர் நிறுத்த நீங்க பின்வாங்கிக்கிறீங்க, இது எப்படி சார்? உங்களுக்கு வெற்றி பின்வாங்கிக்கிறவங்க ஆதரவு ஏன் கோபமா கேக்குறீங்க? ஆதரவு சொல்றாங்க. ஒருவேளை பிஜேபி போட்டியிடாத பட்சத்துல உங்களுடைய வேட்பாளர் உறுதியா போட்டியிடுவாரா? தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி போட்டியிடாத உறுதியாக போட்டியிடுவார். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரம் என்னென்ன? ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். இரட்டை சின்னம் என்னால் கிடைக்கக்கூடாத சூழ்நிலை இருக்காது. நான் இரட்டை சின்னம் கிடைப்பதற்கு தடையாக எந்த காலத்திலும் இருக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் என்னிடம் வந்து வேட்பாளரை நிறுத்துவது குறித்து என்னிடம் வந்து கையொப்பம் கேட்டால் நான் உறுதியாக அந்த A&B ஃபார்மில் கையெழுத்திடுவேன். என்னால் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கான இடைத்தேர்தல் வந்தபோது வேட்பாளருக்குரிய அறிவிப்பும் இரட்டை சின்னத்திற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய A&B ஃபார்மை என்னிடம் வந்து மகாலிங்கம் அந்த 2 ஃபார்மையும் உத்தரவையும் ஃபார்மையும் கொடுத்த பொழுது நான் கையொப்பமிட்டு அவரிடம் கொடுத்து விட்டேன். அவர் நேரடியாக சென்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அதை கொடுத்திருக்கிறார். 4 நாள் நான் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 4 நாள் தான் நான் ஒரு வாரம் பொறுத்திருந்தேன். கையொப்பமிட்டு வரவில்லை. ஆக
நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கழகத்தினுடைய தொழிலுக்கு கிடைக்காமல் இருந்ததற்கு நான் காரணமில்லை என்பது தெள்ளத் தெளிவாக நான் ஏற்கனவே பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவித்திருக்கிறேன். அதே நிலைதான் இன்றைக்கும் அவர்கள் வேட்பாளரை பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஏஎன்பி ஃபார்மில் கையொப்பம் கேட்டால் உறுதியாக இரட்டை இலை சின்னத்திற்கு நான் கையெழுத்திடுவேன் என்றுதான் தெரிவித்துள்ளேன். பொருளை தெரிஞ்சுக்கலாம். அதுல பொது வேட்பாளர் சொன்னது காதல விளையா என்ன தெரிஞ்சுக்கலாம் சொன்னது பொது வேட்பாளர். ஆளும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்வச்சுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேட்பாளர் நிறுத்துறாரு. ஆனா நீங்க அவர் நிறுத்துற வேட்பாளருக்கு எதிராக நிறுத்தும் போது அதனுடைய நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாக்குகள் பிரியும். எங்களுடைய நிலைப்பாடை, எங்களுடைய ஜனநாயக பண்புகளை கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கோட்பாடுகளின்படி சட்டப்படி நடைபெற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணங்களை, ஒன்றக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணங்களை நாங்கள் கழகத்தினுடைய தொண்டர்களிடம் பொதுமக்களிடம் சொல்லுவோம். அதற்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய மாண்புமிகு வாக்காளர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். பாஜக அவங்க முடிவு சொல்றதுல காலதாமதம் ஆகுது. அது உங்களுக்கு பின்னாடி ஏன்னா இவ்வளவு குழப்பம் நம்ம போட்டிடுறோம் சொல்றோம், அவங்க வேட்பாளர் இடத்துல போட்டியிட மாட்டோம்னு சொல்லி ரெட்ட நிலைப்பாட்டில் இருக்கோமா? நம்ம ஒரு தேசிய கட்சியை ரொம்ப கம்பல் பண்ண முடியாதுல்ல. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேசிய கட்சி கம்பல் பண்ண அவங்க பல யோசனைகள் வைப்பாங்க, பல யோசனை சொல்லுவாங்க, பல யோசனை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. முடிவை அறிவிக்கட்டும், அதுக்கு தான் நம்ம உட்காந்து கூடி பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை நாடிட்டாங்க. உங்களுடைய தரப்பு நாடி இருக்கிறீங்களா? தேர்தல் ஆணையத்தில் முறைப்படியான தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறோம். எங்களுடைய ஆவணங்களை அவரிடம் கொடுத்திருக்கிறோம். கழக சட்டத்தில் தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் 2-3 தினங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். நல்ல முடிவாக வரும் என்று நாங்கள் பாஜக போட்டியிடல, நீங்களும் நீங்க ஒருவேளை போட்டியிடல, நீங்க போட்டிடுறீங்க, அதே போல இபிஎஸ் தரப்பும் போட்டிடுறாங்க. 2 பேரும் போட்டியிடும் போது இரட்டை சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவங்க முடங்கும் பட்சத்துல தனிச்சின்னத்திலையும் போட்டியிட தயாரா இருக்கிறீங்களா? போட்டி என்றால் தனிச்சின்னத்தில் தானே ஆக வேண்டும். உறுதியாக போட்டிடுறோம். கூட்டணியில பெரிய கட்சி தான் அதிமுக தான் பெரிய கட்சி. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக இந்த யாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டுல கூட கிட்டத்தட்ட ஒரு வாரமா அலைக்கழிக்கிறாங்க. ஒரு பிரதான எதிர்கட்சியை இது மாதிரி அலைக்கழிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு எத்தனையோ கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க போயிருக்கிறீங்க. முக்கிய செய்தியை நாம் துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை இபிஎஸ் தரப்பிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து மாலையில் தற்போது சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளராக செந்தில் முருகன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த முக்கிய செய்தியை நாம் துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தம்பி தமிழரசன் வழங்க கேட்போம். தம்பி, சொல்லுங்க. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது ஓபிஎஸ் தெரிவித்ததைப் போல செய்தியாளர்கள் மத்தியில் அவர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? இது குறித்தான முழு விவரத்தையும் பதிவு செய்யும். ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என்ன முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருந்த நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி தரப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்னரசு ஈரோடு கிழக்கு தொகுதியில் தங்கள் தரப்பில் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு தற்போது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. திரு செந்தில் முருகன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பில் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் தங்கள் தரப்பு வேட்பாளரை திரும்பப் பெறுவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். கடந்த வாரம் அவர் செய்தியாளரை சந்திக்கும் போது இதே ஒரு நிலைப்பாட்டில்தான் இருந்தார். முதலாவதாக எங்கள் அணி சார்பில் வேட்பாளரை நாங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிறுத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் எங்கள் வேட்பாளரை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்று கூறியிருந்தார். கூட்டணி கட்சி நலன் கருதி, குறிப்பாக தேச நலன் கருதி இவ்வாறான முடிவை நாங்கள் எடுக்க இருப்பதாகவும் 2 விதமான கருத்துக்களை அவர் கூறியிருந்தார். தற்போது அதே கருத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். தங்கள் தரப்பு வேட்பாளரை தற்போது ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். திரு செந்தில் முருகன் என்பவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பலமான வேட்பாளர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் தங்கள் தரப்பு வேட்பாளரை திரும்ப பெறுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
கூடுதலாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ஈவி.கே. இளங்கோவன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திமுக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்த்தரப்பில், அதாவது எதிர்க்கட்சி கூட்டணிகள் தரப்பில் யார் போட்டியிடப் போகிறார், வேட்பாளராக யார் களமிறக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ச்சியாக நிலவியது. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவேதியதை அடுத்து ஜனவரி 18ஆம் தேதி பிப்ரவரி 27 அன்று ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடைபெறும், மார்ச் 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணிகள் சார்பில் யார் போட்டியிடப் போகிறார், ஒற்றை வேட்பாளர் நிறுத்தப்பட போகிறாரா அல்லது அந்த கூட்டணி கட்சிகள் சார்பில் யார் வேட்பாளராக முன்மொழியப்படுகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நிலை வந்தது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசனை நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜி.கே. வாசன் அதிமுக போட்டியிடும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பில் இருந்து என்ன முடிவெடுக்க போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவியது. அவரும் தங்கள் தரப்பு வேட்பாளரை நாங்கள் களமிறக்குவோம் என்று கூறி வந்தனர். இதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சி என்ன ஒரு முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வந்தது. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும், குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி களமிறங்குமா அல்லது போட்டியில் இருந்து விலகிக் கொள்ளுமா அல்லது அதிமுகவில் ஆதரவு தெரிவிக்குமா, ஆதரவு தெரிவித்தால் இபிஎஸ்க்கான ஆதரவாக இருக்குமா அல்லது ஓபிஎஸ்க்கான ஆதரவாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நிலை வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஓபிஎஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின்படியாக தற்போது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். கூடுதலாக இன்று இரவு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்லக்கூடிய தகவலும் கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவாரா அல்லது அதிமுகவுக்கான ஆதரவு தெரிவிக்கப்படுமா அல்லது யாருக்கும் ஆதரவில்லை என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை எதிர்க்கட்சி கூட்டணிகளுக்குள் ஒரு சிக்கல் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இபிஎஸ் தரப்பில் இருந்து இன்று காலை தென்னரசு வேட்பாளராக போட்டியிடுவார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் கூடுதலாக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற வகையில் அதிமுக தேர்தல் பணிமனை என்பது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் பணிமனையாக மாற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் கூட்டணியின் புதிய பெயரை இன்று தேர்தல் பணிமனைக்கு வைத்திருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை முன்னிறுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தாமல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதும் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. இபிஎஸ் தரப்பில் இருந்து 117 தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஓபிஎஸ் தரப்பில் இருந்து 118 பேர் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து கள நிலவரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டு தரப்பும் இன்று ஒரே நாளில் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இபிஎஸ் தரப்பில் இருந்து திரு தென்னரசு, ஓபிஎஸ் தரப்பில் இருந்து திரு செந்தில் முருகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, தேசிய அளவில் தலைமை வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் என்ன முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் கூடுதலாக எடுக்கிறது. ஓபிஎஸ் வேட்பாளரை நிறுத்துவார் அல்லது நிறுத்த மாட்டார் என்ற இருவிதமான ஒரு கருத்துகள் அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் தங்கள் தரப்பு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். திரு செந்தில் முருகன் என்பவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் அதனை தற்போது உறுதி செய்திருக்கிறார்.
தமிழரசன், தற்போது இரட்டை இலை சின்னம் முடங்கும் ஒரு அபாயம் இருக்கிறது இல்லையா? ஏன்னா காலையில பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தற்போது மாலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று இரவு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்லவிருக்கிறார். இது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை தான் குறிக்கிறது. தற்போது இருவேறு வேட்பாளர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். வணக்கம் தம்பி. இப்ப உங்க கூட்டணியில இப்ப இபிஎஸ் தரப்பும் இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் தரப்பும் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறது அப்படிங்கறதா மீதம் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான கேள்வி. என்ன செய்ய போகிறது பாஜக? அவர்கள் இருவரும் ஏற்கனவே அறிவித்ததுதான். ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் போட்டியிடுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார், வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இபிஎஸ் தரப்புமே அந்த மாதிரி அறிவித்ததன்படி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஒன்று தனியாக களம் காண்பதா, இல்ல தனியாக களம் கண்டு இந்த 2 அணிகளையும் நமக்கு ஆதரவாக இருக்க செய்வதா, இல்ல எந்த அணியை ஆதரிப்பது என்றெல்லாம் நாங்கள் யோசித்திருந்தோம். எங்களை பொறுத்தவரை இறுதி முடிவு பாரதிய ஜனதா கட்சி இந்த இடைத்தேர்தலில் எந்த முடிவு எடுக்க போகிறது என்பதை மாநில தலைவர் அவர்கள் மிக விரைவில் இன்னும் 1 நாட்கள்ல அறிவிப்பார். ஏன் இந்த தாமதம் பாரதிய ஜனதா கட்சியிட்ட இருந்து? அதுவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குல்ல. குறிப்பா கொங்கு மண்டல பகுதியில வலுவா இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா அப்படின்னு தொடர்ந்து நீங்க அதை கிளைம் பண்றீங்க. அப்படி இருக்கும் போதும் 18ஆம் தேதி தேர்தலுக்கான அறிவிப்பு வருது. இன்னைக்கு பிப்ரவரி 1 ஆயிருச்சு. ரொம்ப களத்துல நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அரசியல் களமே திமுக வெர்சஸ் பாஜக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தாமதமே உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துதா, இல்ல என்ன, இல்ல அதை வியூகமா எடுத்துக்கணுமா? தாமதம்னு எதை வச்சு சொல்றீங்க? அப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்குன்னு ஒரு தேதி கொடுத்து அது 7ஆம் தேதி ஏன் கடைசி நாள்லாம் வச்சுக்கிறாங்க? வேட்புமனு தாக்கல் செய்கிற தேதி என்று ஒன்று வந்த பிறகு அதற்கு முன்னால நடக்கிற விஷயங்களை தாமதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் வசதிக்கு அவர்களுக்கென்று ஒரு நேரத்தில் அறிவிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் தனது முடிவை அறிவிக்கும் என்றுதான் நான் சொல்றேன். தாமதம் சொல்ல முடியாது. 10 மணிக்கு அலுவலகத்துக்கு வரணும்னு சொன்னா நீங்க 10:30க்கு வந்தா தாமதம் சொல்லலாம். நீங்க 7 மணிக்கு 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்டு கூடாது. இல்ல, நீங்க லாஜிக்கலா சொல்றீங்க திரு சீனிவாசன், நீங்க லாஜிக்கலா சொல்றீங்க, எனக்கு புரியுது. நான் தார்மீகமா கேட்கிறேன். இப்ப திரு ஈவி.கே. இளங்கோவன் கடந்த 10 நாட்களா பிரச்சாரத்துக்கு போய் அடுத்த நிலைக்கு போறாங்க. நீங்க திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, ஆனா அதற்கான வேகம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதற்கான விவேகமும் இருக்கு, வேகமும் இருக்கு என்கிட்ட. இன்னும் இவ்வளவு பொறுத்திருக்கிறீங்க. இன்னும் 1 நாட்கள் தான் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். நாங்கள் நல்ல நிலை எடுப்போம். நீங்கள் சொன்னது மாதிரி உங்கள் விருப்பத்திற்கு இணங்க திமுகவை நாங்கள் தோற்கடிப்போம். அது என்னுடைய விருப்பம் இல்ல, நீங்க சொல்லி கொண்டிருக்கிறதா நான் மேற்கோள் காட்டினேன். நன்றி திரு சீனிவாசன். ஓபிஎஸ் தரப்பு தற்போது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. திரு செந்தில் முருகன் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவித்திருக்கிறார் திரு பன்னீர்செல்வம். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி இன்னும் முடிவை அறிவிக்காத நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. யுபிஎஸ் தரப்பில் தென்னரசு போட்டியிடுவார் என்று இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஓபிஎஸ் தரப்பில் இருந்து வேட்பாளராக செந்தில் முருகன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் களத்தில் கூடுதல் எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுகவில் இருந்து செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். வணக்கம். ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளராக திரு செந்தில் முருகன் என்பவரை அறிவிச்சிருக்கிறார். இன்று காலை இபிஎஸ் தரப்பு வேட்பாளரை அறிவித்த நிலையில இப்ப ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அதிக ஆதரவு பெற்றிருக்கிற, அதிக பொதுக்குழு உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைவராகத்தான் இடைக்கால செயலாளர் எடப்பாடியார் அவர்களை எல்லோரும் பார்க்கிறார். இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் வந்தது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருக்கிறது. இரட்டை சின்னம் யாருக்கு பெறுவோம் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். இந்த நிலையில் அதிக செல்வாக்கோடும் அதிக ஆதரவோடும் இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் இயங்கிக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இரட்டை இலை சின்னம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைப்பாட்டை எங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய ஆதரவு கடிதங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு 3 தினங்களுக்குள்ளாக
பதில் தருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் தற்போது எங்கள் தரப்பு வேட்பாளர் தென்னரசு அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிற்கிற அருமைக்குரிய அண்ணன் திரு தென்னரசு அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும். அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் பக்கம் இருக்கிறது, யார் பக்கம் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் யாரை ஆசிக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். ஓபிஎஸ் தரப்பு உங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலையா? கூடுதலா பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு முடிவெடுக்காத ஒரு நிலையும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது பாஜக அவர்கள் இன்னும் ஒரு முடிவை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் இருந்த போதிலும் கூட தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முழுமையான கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கமாக எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இயக்கம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த நிலையில் பிரிந்து போய் சென்றிருக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இருந்த நிலையில் அவர் தன் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக, நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் களத்தில் மக்கள் அல்லவா இறுதி எஜமானர்கள், அவர்கள் அல்லவா இறுதி தீர்ப்பு வழங்க போகிறார்கள். அப்படி தீர்ப்பை மிகப்பெரிய ஆதரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற எடப்பாடி தலைமையில் எழுதி கொண்டிருக்கிற எங்களுடைய வேட்பாளர் தென்னரசு அவர்கள் அதிக வாக்குகளை மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறார். நன்றி திரு வைகை செல்வன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்று காலை வேட்பாளரை அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடுதலாக நிலை வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மற்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நன்றி தம்பி தமிழரசன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் 7 லட்சம் வரை